வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதானியை பற்றிய பேச்சு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்மளே வேறு மேட்டர் போகணும்னு நினச்சாலும் பல ஊடகங்களில் பல பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல்? சக்திகாந்த் அவர்கள், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆளுநர் சக்திகாந்த் அவர்களுக்கு நெஞ்சு வலி. இந்த நெஞ்சு வலி அப்படிங்கும்போது அது வெளிவரக்கூடிய தகவல்கள் ஒன்று. ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி கென்யா அரசாங்கத்தை தொடர்ந்து, இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து இப்போ ஃப்ரான்ஸ் அதோடைய இதை ரத்து பண்ணிட்டாங்க. இனிமேல் அதானியுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா, நாங்களும் விசாரணையை தொடங்குறோன்ட்டாங்க. கென்யா, பிரான்ஸு, ஆஸ்திரேலியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இப்போ அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு ரத்தே பண்ணிட்டாங்க. ஏற்கனவே கென்யா பண்ணிடுச்சு. அப்போ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இப்போ ஒவ்வொரு விஷயமா வருது. அதாவது விவசாய நிலங்களை நம்ம ரிலையன்ஸுக்கு மோடி கொடுத்துருக்காரு. அதற்கு அவர் வாங்கின தொகை 6000. ஆனால் அதானிக்கு ஒரு ஏக்கருக்கு அவர் வாங்கின தொகை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆனால் நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீங்க. பரவாயில்ல, இந்த ரேட்டு கொடுத்துருக்காரு இல்லைங்க அப்படிம்பாங்க. வெறும் ₹1 கொடுத்துருக்காரு. அதாவது ரிலையன்ஸுக்கு விற்றுருக்காரு 6000, இவருக்கு ₹1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாட்டா, அதுக்கு 1200. அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்துருக்காரு, அது ₹3000. டாட்டாக்கு அதானிக்கு வெறும் ₹1. இப்படி போயிட்டுருக்கும்போது இன்றைக்கி சக்திகாந்த் அவர்கள் நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்ட ரிசர்வ் பேங்க் ஆளுநர் இன்றைக்கி சென்னையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவர் சீக்கிரம் குணமாகணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ சாதாரணமாக மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே, இல்லை சரத்பவார், இல்லை சுப்ரியா சுலே, இவங்க யாராவதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. மக்கள் என்ன பேசுவாங்க? நார்மலாக என்ன பேசுவாங்க? ஆமாங்க, 85 வயசு ஆகிடுச்சு சரத்பவார், இந்த டைமில் ஒரு தோல்விங்கிறத எப்படிங்க தாங்குவார்? அதனால் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. உத்தவ் தாக்கரே அவர் தான் சிவசேனை நினச்சார், அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாதுங்க. எல்லோரும் இயற்கையிலே சொல்லுவாங்க. உலகம் 1000 பேசும், அது உண்மையாக இருக்குதா பொய்யா இருக்குதுன்னு யோசிக்காது. அதே போல் சக்திகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கி நெஞ்சு வலி வந்திருக்கு. அப்படிங்கும்போது பல விஷயங்கள் வெளியில் வாதிக்கப்படுது. ஏன்னா கடந்த காலத்தில் அதானியை பற்றி அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, குறிப்பாக பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தா என்ன சொன்னிச்சு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம் என்ன சொன்னிச்சு, ரிசர்வ் பேங்க் என்ன சொன்னிச்சு. சிம்பிளாக சொல்கிறதுனா, அதானிக்காக 6 விமான நிலையங்களை அதானிகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும்போது அதை வலுவாக மறுத்தது பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்கும் மறுத்தது, நிதி அமைச்சகம் மறுக்குது. மறுபடியும் சொல்கிறோம், நிதி அமைச்சகம் நிர்மலா சீதாராமன், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள். அப்புறம் லோக் ஆயுக்தா, ஏற்கனவே லோக் ஆயுக்தாவோட ரெட்டி, சுப்பிரமணியம் 2 பேரும், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம் வெளிப்படையாக ஒரு யூடியூப்பில் வந்தது. என்ன வந்தது? ஐயா மோடி மாநிலங்களுக்கு நாங்கள், அதாவது ரெட்டியும் சுப்பிரமணியம் லோக் ஆயுக்தாவில் 42% கொடுக்க சொன்னோம். ஆனால் மோடி விடாப்படியாக 30%க்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரெட்டி இல்லை கொடுத்தே ஆகணும்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வெளியில் அந்த வீடியோ எரேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் போய் ஐயா மோடி சூப்பரானுக்கிட்ட இல்லை அச்சாகை பச்சாகைன்னு பேசுவார்ல, அதே மாதிரி நான் மாநிலங்களை ரொம்ப மதிக்கிறோம், அதனால் நான் 42% கொடுக்குறேன்னாரு. இன்னும் கொடுக்கல. அப்போ சொன்னார். ஏன் சொன்னார்னா, இவங்க 2 பேரும் வலியுறுத்தி தான் சொல்ல வச்சாங்க. ஆனால் மோடி தானே கொடுத்த மாதிரி சொன்னார். இப்போ என்ன சிக்கல்? அந்த 6 விமான நிலையங்களை அதானிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிதி அமைச்சகம் சொன்ன வார்த்தை, ரிசர்வ் பேங்க் சக்திகாந்த் ஏற்கனவே இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு நிதி அமைச்சகம் சொன்ன வார்த்தை என்னென்னா, இப்படி அவருக்கு கொடுக்குறீங்க, அவர் பேங்க்கில் லோன் வாங்குறாரு, நாளைக்கு அவர் கட்டாமல் போய் திவால்னு அறிவிச்சிட்டார்னா, ஏன்னா அறிவிப்பாருன்னு உங்களுக்கு தெரியும், அறிவிச்சிட்டார்னா நம்ம பேங்க்லேருந்து கொடுத்த பணம் போயிடும், அதனால் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளே ஒரு மோனோபோலியோ உருவாக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லோக் ஆயுக்தா அவங்களுக்கு கடுமையாக எதுக்குறாங்க. இது தவறான முன்னுதாரணம். ஒரு அரசாங்கமே, அதாவது ஒரு டெண்டரை விடும்போது அந்த டெண்டரில் ஒரே மாதிரி 10 பேர், இப்போ வேலுமணி விட்ட டெண்டரு, தங்கமணி விட்ட டெண்டர், திமுக அப்படி தான் நிறையா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டெண்டரில் ஒரே அமௌண்ட் எல்லாம் கோட் பண்ணுவாங்க 10 பேர். திடீர்னு ஒருத்தர் அதோட ₹1 கோட் பண்ணுவார், அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதே போல் இந்த விஷயத்தை வெளியால் பண்ணலாம், ஆனால் ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடாது. போட்டியாளரே இல்லாமல் அதானிக்கு தூக்கி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு, இன்னொன்று முன் அனுபவம் இல்லை. முக்கியமாக சொன்னது, இப்போ நீங்கள் என்ன தான் மினிஸ்டர் இல்லை முதலமைச்சரே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் இருக்குது, அதுக்கு 10வது 12வது படிக்கணும். 12வதே படிக்காமல் 2வது படித்தவங்களுக்கு முதலமைச்சரே நினச்சாலும் எப்படி கொடுக்க முடியும்? அது சிக்கல். நாளைக்கு பிரச்சனை ஆயிரும், மாட்டிக்குவாங்க.
அதனால் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க வேணாங்க தப்புங்கன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் துறையின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்கிறாரு, லோக் ஆயுக்தா சொல்லுது. இதையும் மீறி நீங்கள் அதானிக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த நெஞ்சு வலியை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ எல்லோரும் யோசிக்கிறது என்ன, இல்லைங்க நல்ல அதிகாரிங்க ஸ்ட்ரெஸ் எவ்வளோங்க தாங்குவார், இருக்குமா இருக்காதா? ஏன்னா இதை பற்றி நம்ம இன்னும் விவாதிக்க வேணாம்னு நினைக்கிறோம். ஏன்னா அவருடைய உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இதை பற்றி நம்ம விவாதிக்க வேணாம். வெளியில் அப்படி தானே தகவல் போகும். இன்னும் குறிப்பாக சொல்ல மறுபடியும் சொல்கிறோம், சக்திகாந்த் அவர்கள் விரைவில் குணமாகணும்னு நம்மளுடைய வேண்டுகோளை தெரிவிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திறமையான அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் வருதா இல்லையா? சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ தமிழ்நாடை பற்றி இப்போ நேற்று ஐயா ராமதாஸ் கூட சொல்லியிருந்தார், தமிழ்நாடு வந்து அதானியை பற்றி பேசணும், வேறு வேலையில் வேறு அறிக்கையை விட்டுட்டுருப்பார், இவர் சொல்ல மன்னிப்பு கேட்கணும்னு அவர் சொல்ல, அது ஒரு பெரிய வாதம். ஆனால் என்னடா திராவிட மாடல் ஆட்சி சூப்பர்னு நீங்கள் ஒரு பக்கம் ஒருத்தர் சொல்கிறாரு, அதிமுக ஆட்சி சூப்பர்னு 2 பேர் சொல்கிறாங்க. சரி, 2 பேர் நீங்கள் என்ன பண்ணீங்கிறத வெளிப்படையாக சொல்லணும். ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம், ஆதாரம் இல்லாமலாம் பேசலை. என்ன பண்ணீங்க? இப்போ செந்தில் பாலாஜி சொல்கிறார், நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட வாங்கலைங்க, சோலார் பவரில் தான் வாங்கணும்னு. இந்த சோலார் பவர் அப்படிங்கிறது நடுவில் தரகு வேலை பார்க்க வைத்தது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசு தான் காரணம், மறுப்பலை. ஆனால் 2.2 ரூபா 62 காசுக்கு நாங்கள் வாங்குகிறோன்னு செந்தில் பாலாஜி சொல்கிறார். இந்த 2 ரூபா 62 காசு அப்படிங்கும்போது நம்ம நிலக்கரி அதிலிருந்து வரக்கூடிய அந்த கரண்ட், நிலக்கரி எரித்து வரக்கூடிய கரண்ட். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோன்னு சொல்கிற திமுக 7 வருஷத்துக்கு முன்னாடி கமுதியில் ஜெயலலிதா காலத்தில் 7 ரூபா 2 காசு அதுக்கு போட்ட ஒப்பந்தத்தை ஏன் இன்னும் ரத்து பண்ணலை? ஜெயலலிதா போட்டாங்கல்ல கமுதியில், சூரிய ஒளியின் மூலமாக வரக்கூடிய கரண்ட். இது நிறைய பேர் ஏன் பேச மாட்டுறாங்க நமக்கு தெரியல. எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க, திமுக ஆதரவு ஊடகங்கள் இதை பற்றி பேசணும்ல. திமுகவை நம்ம குறை சொல்லலை, அதிமுக வந்து இதை ஒப்புதல் கொடுத்தது ஜெயலலிதாமா. அதை நீங்கள் ஏன் ரத்து பண்ணல? 7 வருஷம் ஆச்சே. ஏன்னா போன தடவை சட்டமன்றத்தில் முதலமைச்சர், இப்போ இருக்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், அவரே கோரிக்கை விடுத்திருக்காரு, ஏன் நீங்கள் அந்த 7 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, மக்கள் பணம் வீணாகுதே. சூரிய ஒளிங்கிறது கமுதி ராமநாதபுரத்தில் எப்படி வெயில் அடிக்கும் நமக்கு தெரியும். அங்கே வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதாவது 6,60,000 யூனிட் மெகாவாட் வாங்குறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? கொஞ்சம் யோசனை, கற்பனையில் எட்ட முடியாது இந்த பணத்தெல்லாம் நீங்கள் யோசிச்சு பண்ணிங்கன்னா. 7 ரூபா 2 காசுக்கு கமுதியில் நம்ம சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உரிமை தொகை பிரச்சனையில் நாங்கள் தவிக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்க மாட்டேதுன்னு சொல்கிறக்கூடிய திராவிட மாடல் அரசு ஏன் இதை ரத்து பண்ணலங்கிறது ஒரு தாழ்மையான கேள்வி. இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுனா பதில் சொல்லுங்கள், திமுககாரங்க பார்த்தாலும் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கே பிரச்சனை வருது? அப்போ எல்லாரும் சில விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையாக போகிறாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு கட்சியை மட்டும் தொடர்ந்து தாக்குறது அது நடுநிலையான பேச்சாக இருக்காது, நம்ம நம்புகிறோம். இதையும் நம்ம பேசியாகும். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ அதையும் தாண்டி இன்றைக்கி என்ன பிரச்சனை வந்திருக்குது, இன்றைக்கி அதானிக்கான நெருக்கடி முற்றிடுச்சு. இப்போ தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் அமெரிக்காவில் இப்போ கடுமையாக உங்களை லாக் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே போக முடியாது. அமெரிக்கா மட்டும் இல்லை, G7 நாடு எந்த நாடுக்கும் போக முடியாது. ஃப்ரான்ஸ் அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது கென்யாவில் உங்களுக்காக 3 திட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய அதிபர் மாறிட்டார், எல்லா திட்டங்களையும் ரத்து பண்ணிட்டாங்க. இதே போல் இலங்கையில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் ஒப்பந்தம் ஒரு நாட்டுக்கும் தான் போடுவோம், ஆனால் இவர் அதானியை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே ஐயா மோடி தான் சொன்னாங்களா இல்லையா? வெளிப்படையாக பத்திரிகையில் வந்திருக்கு இல்லை? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லை அதானிக்கிட்ட, அதாவது இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் இந்தியாவுக்கு ஒப்பந்தம். ஆனால் இந்திய அரசு என்ன பண்ணுதுன்னா அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக சிஸ்டர் அமைப்பாக அதானியை கொண்டு வருது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இலங்கை இந்தியா ஒப்பந்தத்துக்குள்ளே அதானி வரார். ஒரு நாடே அதானிங்கிற ஒரு மனிதருக்காக எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்குன்னு இவங்க அறிக்கையில் கென்யா சொல்லியிருக்குது, ஃப்ரான்ஸ் சொல்லியிருக்குது, ஆஸ்திரேலியா சொல்லியிருக்குது, அமெரிக்கா சொல்லியிருக்குது. நீங்கள் உள்நாட்டில் பேசும்போது மட்டும் தேசபக்திங்கிறீங்க. நமக்கு என்ன ஒன்றும் புரியலைன்னா, அதாவது இலங்கையில் மீனவர்கள் தாக்கப்படுவது, அவங்களை சிறைப்பிடிப்பது, கேஸ் போடுறது தொடர்கதையாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் அதானிங்கிற ஒரு தனி மனிதருக்காக அங்கே போய் பேசுகிறீங்களே, ஏன் இந்த மீனவர்களுக்காக நீங்கள் பேசலை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. அப்போ தமிழர்களுடைய ஓட்டு வேணும், ஆனால் தமிழர்களுக்கு எந்த விஷயம்னாலும் நீங்கள் பேச மாட்டீங்க. இதை இங்கே இருக்கக்கூடிய கமலாலயத்தில் இருக்கக்கூடியவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது அதனால தான் 10 ஓட்டு இதுக்கு மேலே நீங்கள் வாங்க மாட்டீங்க. நம்ம அவ்வளோ கோபமாக சொல்கிறோம். திமுக அதிமுக ஏன் வளரணும்னா, பரவாயில்லப்பா, உங்கள் அளவுக்கு இவங்க 2 பேரும் மோசம் இல்லைப்பா, நீங்கள் ரொம்ப மோசம்பா சொல்கிறோமா இல்லையா?
இன்றைக்கி ஃப்ரான்ஸ் ரத்து பண்ணியிருக்குதே, இதற்கு பதில் என்ன கேட்டால் நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டீங்க, மஹிமா மைத்தா அந்த குற்றச்சாட்டு வந்தோன்னே அதை பதவியை பறிச்சிங்க. வேறு எந்த எம்பிக்களாவது அதானியை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்களா? போன நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியும் மஹிமா மைத்தியும் மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போ எல்லா எம்பிக்களுக்கும் தெரியுது, நம்ம பேசுனா வீட்டில் இடி சிபிஐ எல்லாம் வரும். அதானிங்கிற பேரை மோடிக்கு பிடிக்க மாட்டேங்குது. 2000 கோடி வந்து ஒருத்தர் வந்து லஞ்சமே கொடுத்துருக்காருன்னா அவர் எவ்வளோ தொகையை சம்பாரிச்சிருப்பார். ஏற்கனவே நம்ம சொன்னோம் கமுதியில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம மோடி வந்து அவருக்கு நிலத்தை எப்படி கொடுக்குறாரு. அப்போ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது. ஒருவர் நிலக்கரியை ஒரு இடத்துக்கு வாங்கி அதை வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அப்படி மாற்றி ஈத்தி கொண்டு வந்து பெரிய லெவலுக்கு நம்ம விற்கிறாரு. வேலையே செய்யாமல் 10வது படித்து 10வதுல ஃபெயில் ஆகி குற்ற செயல்களில் ஈடுபட்ட அதானிங்கிறவர் இன்றைக்கி இந்தியாவில் ஆசிய கண்டத்திலே பெரிய முதலாளியாக இருப்பதற்கு என்ன காரணம்னா மோடி அப்படி ஒருத்தருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது. அவர் குஜராத்துக்காரர். ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு கொடுத்ததை நம்ம சொல்ல, ஒன்றிய அரசு கொடுத்த பட்டியலில் முதல் 10 பேர் யார்? இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய கடனை நாங்கள் ரத்து பண்ணிட்டோம்னு சொல்லி 10 லட்சம் கோடி கடனை ரத்து பண்ணியிருக்காங்க. 1 ரூபா 2 ரூபாவில் 10 லட்சம் கோடி. அதில் 10 பேரில் பார்த்தீங்கன்னா 6 பேர் குஜராத்துக்காரங்க, 4 பேர் ஜெயின், நம்ம ராஜஸ்தான். அப்போ இந்தியா முழுக்க பல இனங்கள் பல மொழிகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்களே. பட்டியலின மக்கள், இஸ்லாமியர்கள், ஊடுருவக்காரர்கள்லாம் சொல்கிறீங்களே. இஸ்லாமியர்களோ பட்டியலின மக்களோ ஓபிசியோ யாரும் ஏமாத்தலை இந்த மாதிரி வேலையை. கேட்டால் மோடின்னு இப்போ பேர் சொல்லிட்டோம்னா இனத்தை கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் போடுறீங்க. நம்ம என்ன கேட்குறோம், அது வந்து இதை ஊழல் பண்ணது மார்வாடிகளும் ஜெயின்களும், உண்மையாக இல்லையா? நீங்கள் கொடுத்த அறிக்கை தான். அப்போ மார்வாடிகளுக்கும் ஜெயின்களுக்கும் யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? எந்த ஊரில் இருந்து அவங்கெல்லாம் பண்ணுறாங்க? அதுபடி குஜராத் பெரிய மாநிலம் யூபியில் பண்ணல, அதுக்கடுத்து பெரிய மாநிலமான ராஜஸ்தான்லேயோ இல்லை வந்து மும்பையிலேயோ மகாராஷ்டிராலேயோ பண்ணல, அதுபடிங்க குஜராத்லேருந்து பண்ணுறாங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதானி வசமாக சிக்கி கொண்டார். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இவங்க வெளியில் வந்துடுவாங்க, ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த விலையை கொடுத்தா நமக்கு நல்லது தானேங்க, அதானியோட பணம் தானே வீணாகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதான் இல்லை. அதானி அங்கே விட்டார்னா அந்த பணத்தை எங்கேருந்து எடுப்பார்? தாராவி ப்ராஜெக்ட்லேருந்து எடுப்பார். இந்தியாவில் உள்ள நிறையா துறைமுகங்களை இன்னும் விலைக்கு வாங்குவார். இன்னும் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுவார். அதாவது ஏன்னா பேய்க்கு வாழ்க்கப்பட்டால் பொறுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி அதான் மோடிக்கிட்ட நம்ம பவரை கொடுத்துட்டோம். இனிமேல் நாடை யார் காப்பாற்றுவது என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.